சாட்டையோட நிக்கிறப்ப எதிர சிந்திக்குது பட்டு குதிர. வாஷிங் மிஷினு தான் வந்து போச்சு, இப்போ துணி துவைக்கும் வேலையும் போயே போச்சுதான். பாத்திரம் கழுவத்தான் மிஷினும் வந்துட்டா, எல்லா வேலையும் தூள் கலப்புவேன். டன் 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 டன். ஹே டன் 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 டன். போதும் லிக்விடத்தான் ஊத்துனா போதும், ஒரு சுத்து சுத்துனா போதும், துணி துவைச்சு ஆகிடுமே. ஆஹா, அதை எடுத்து இதில் போட்டால் போதும், காய வச்சு இதுதான் கொடுத்தோடும். எடுத்து கொடியில தான் போட்டால் மட்டும் போதும், துணி துவைக்கிற வேலை தான் ஆயிடும். பாவம் எங்கள் அம்மா, அதை நினச்சா ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது, ஒரு பக்கம் என் மாமியார் செஞ்சதுலேயும் நல்லது, நம்ம வேலை செய்யாமல் இந்த மாதிரி தப்பிச்சது. என் மாமியார் கிளவி செஞ்சதில் ஒரே ஒரு நல்லது, இந்த வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தது. அதுவும் சொந்த காசில் வாங்கி கொடுத்துருந்தா கூட மனசாறுதலாக இருந்திருக்கும். பாவம் எங்கள் அம்மா கிட்ட அதை இதுன்னு சொல்லி வாங்கி பிடிச்சி, அதுதான் ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறது, என் பயம் மாதிரி சுட்டிக்காரனெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு துணி துவைக்க முடியுமா, இல்லை ஒரு வேலை வெட்டி தான் பார்க்க முடியுமா? ஆத்தாடி ஆத்தா, ஆட்டம் கட்டி போடுறானே, வேணும்னே பண்ணுறானா என்னான்னு தெரிய மாட்டேங்குது. நல்லா தூங்குவான், மற்ற நேரத்தில் பாத்திரமே கீழே விழுந்தா கூட எந்திரிக்க மாட்டான். ஆனால் இந்த துணி துவைக்கன்னு போனால் மட்டும் போதும், எங்கிட்ட இருந்து தான் அழுவான்னு தெரியல, வாழு 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 வீச்சு வீச்சு வீச்சுன்னு என்ன கத்துறான். அப்படியப்பா, இதில் போட்டுட்டு போய் பக்கத்தில் உட்காந்துட வேண்டியதுதான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாமி கும்பிட்டு இருக்கேன். இந்த கொழுப்பு தானே ஆகாதுன்றது, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அழுக்கு துணியெல்லாம் கையில் வச்சிருக்கேனே, பார்த்தா தெரியலையா? துணி துவைக்க போறேன். நேத்து நான் அம்புட்டு தூரம் சொல்லியும் நீ இதுல துணிய போறேன்னா அப்புறம் உனக்கு எம்பிட்டு இழத்தாலும். யாரடி இதை பெட்டியெல்லாம் உனக்கு பிரிக்க சொன்னது? இங்க வருங்க, நீங்க வாங்கி கொடுங்க, அதை நான் பத்திரப்படுத்தி தினமும் சூடம்பத்தி காட்டி கண்ணுல ஒத்தி வச்சுக்கிறேன். இது எங்க அம்மா எனக்குன்னு வாங்கி கொடுத்தது. இதுல நீங்க ஒன்னும் மூக்க நுழைக்காதீங்க. மூக்க நுழைக்காதீங்களா? ஏண்டி, நீ இருக்கிறது யார் வீடு தெரியுமா? அதேதான் அத்தை நானும் உங்ககிட்ட கேக்குறேன். நான் இருக்கிறது யார் வீடு தெரியுமா? ஏய், தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க, அந்த தாரம் தான் நானு. என் புருஷன் வீட்டுல இருக்கேன், போதுமா? அப்படியே அரைஞ்சேன்னு வை, அவன் கட்டிக்கிட்டு வந்தான். ஆமா, நீங்க மட்டும் என்ன தினமும் மண்ணும் செங்கலுமோ சுமந்துக்கிட்டா வந்து கட்டினீங்க? பங்கு போட்டதுல தானே வந்து உக்காந்துருக்கீங்க. நீங்க எப்படி மருமவளோ அதே மாதிரி தான் இந்த வீட்டுக்கு நானும் மருமக, போதுமா? இல்லடி, வாய்க்கு வாய் பேசுற. உள்ள பூச்சி கணக்கா இருந்த வீட்டுக்கு வரும்போது இப்ப கொடுக்க முளைச்சிருச்சோ? இங்கே வருங்க, எனக்கு யார் எதை கொடுக்குறாங்களோ அதைத்தான் நான் திருப்பி கொடுப்பேன். நான் ஒன்றும் வாங்கிக்கிற போகிறதுக்கு கடவுள் கிடையாது. கடவுளாகவே இருந்தாலும் இந்த காலத்தில் திருப்பி தான் கொடுப்பாங்களே தவிர அடி வாங்கிட்டு போக மாட்டாங்க. இங்க பாரு, வாய்க்கு வாய் பேசாத. என் பையன் வந்தானு வை, நீ என்னை எப்படி பேசுறதுக்கு நல்லா அடி பொழக்க போறான் பாரு. அதை பண்ண சொல்லுங்க அத்தை, அதை பண்ண சொல்லுங்க. ஏன்னா எனக்கும் அடிச்சு அடிச்சு கையெல்லாம் வலிக்குது. என்னடி பேசிட்டு இருக்க? ஆமா, துணியெல்லாம் அடிச்சு துவைச்சு என் கையெல்லாம் வலிக்குது. உங்க பையனை வேணா வர சொல்லுங்க, அவரு ஒரு பக்கம் துவைச்சு போட்டாருன்னா வேலையாகும்ல. பேச்சு பேசாத. என் பையன் கூட்டிகிட்டு வரும்போது ஐயோ நான் ஒழுங்கா இருப்பேன் அப்படி இப்படி நடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச, இப்ப என்னடி திமிரா பேசுற? திமிரெல்லாம் வேற கிட்டாவது வச்சுக்க, அடக்கி போடுவேன். முதல்ல உங்க பேரன் அழுகிறத அடக்குங்க, அதுக்கப்புறம் என்னை அடக்கலாம். ஓஹோ அப்படியா? சரிடி, நீ பண்ணு பண்ணு. என் பையன் வந்தோனையும் உன்னை அடிச்சு உங்க ஆத்தா வீட்டுக்கு அனுப்ப சொல்றேன் இரு. உங்களால அதை மட்டும் தானே பண்ண முடியும், துரத்துங்க. அப்படியாவது ஒரு 2-3 நாள் என் அம்மா வீட்டில் போய் இருக்கேன். இங்கேயே இருந்து எனக்கு சலிச்சு போச்சு. இங்கேயும் நானே எல்லா வேலையும் பார்க்குறதா இருக்குது. என் அம்மா வீட்டுக்கு போனால் நான் ஜாலியாக தான் இருப்பேன், வருத்தப்படுவேன்லாம் நினைக்காதீங்க. இன்னத்துக்கும் எங்கள் அம்மா என்னை உட்கார வச்சுக்கிட்டு மொத்த வேலையும் செய்யும். என் பிள்ளைய பார்க்குற நேரம் கூட எனக்கு கிடையாது. நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன். அத முதல்ல செய்யுங்க. என்ன பண்றேன்னு பாரு. சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க, ஏதாவது பண்ணுங்க பாப்போம். அந்த பின்னாடி வீட்டுக்காரியோட சேர்ந்து 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 பழக்கம் பழகிட்டு இருக்கா பாத்தியா? குடும்பத்தை கலைக்கிறதுக்கு அவளுக்கு ஏதோ பண்ணிட்டாளுங்க. இத்தனை நாள் வரைக்கும் இவ எதுவும் பேசாம பேசும்போதெல்லாம் வாய் மூடிக்கிட்டும் இருந்தா, இன்னைக்கு எவ்வளவு திமிரா பேசுறா பாத்தியா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த குடும்பத்தோட சேர்க்கத்தான். சேர்க்க சரியில்லைன்னு சரியா தெரிஞ்சு போச்சு. என் பையன் வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். யாருக்கிட்ட ஒவ்வொரு நாளும் வாயை முடிக்கிட்டு பொத்திக்கிட்டே போவாங்களா?
இவங்களுக்கெல்லாம் அப்பைக்கப்ப 4 போடு போட்டிருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளோ தூரம் விளைஞ்சிருக்குமா? நான் விட்டது தான் இப்போ என் தலையில் வந்து ஏறிக்கிட்டு ஆடுது. எங்கள் அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் நான் ஒரு வேலை கூட செஞ்சதில்லை. ஆனால் அப்படி இருந்தும் எங்கள் அம்மா என்னை தங்கமாக தங்கிடுச்சு. இந்த வீட்டில் கக்கூசு கழுவுறதுலேருந்து காலையில் முறவாசம் பண்ணுற வரைக்கும் எல்லாம் நானே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்த்தும் என்னை எந்த கழுவு ஊத்துறாங்க. இவங்களுக்கெல்லாம் இனிமேல் இப்படி பேசுகிறதா சரி. இலை நல்லா வளர்ந்துருக்க மாதிரி தான் இருக்கு. ஏ கிளாஸ் எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும். என்னங்கய்யா என்ன பண்றீங்க? அட தம்பி வாங்க. என்னங்கய்யா இந்த பக்கம்? நம்ம இங்க காடு வாங்கி போட்டிருப்பையா, அதான் மட்டை அடிச்சு விட்டோம். அதான் இலை வளர்ந்துருக்கா என்னன்னு பாக்குறதுக்கு வந்தோம். என்ன பண்றீங்க? இங்க ஒரு வீடு கான்ட்ராக்ட் பேசியிருக்கோம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. அதான் பயலு வேற இந்த வாரேன் நானுங்க பஸ்ஸில், வீடு வேற தெரியாதா, அதான் சரி இங்கே வந்து நிப்பம் கூட்டிட்டு போறதுக்குன்னு வந்தேன். அப்படியா? சரி சரி. எம்புட்டுப்பா சம்பளம் தராங்கப்ப? நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் 1200 அப்படி இல்லைன்னா 900 ரூபா அந்த மாதிரி. ஓஹோ சரிப்பா சரிப்பா. இது வேலை எதுவும் இருக்குங்களா? வேலையெல்லாம் இருக்குங்க. ஒரு 4-5 கெஸ்ட் ஹவுஸ்லாம் பேசியிருக்கோம். அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அங்கே ஃபுல் டைம் வேலை இருக்கும். அப்படிங்களா? சரிப்பா. இது மாப்பிள்ளை இருக்காரு. மாப்பிள்ளன்னா யாரு? ராணி அக்கா வீட்டுக்காரா? ஆமையா ஆமையா. ஊர்ல வேலை வெட்டி ஒன்றும் பெருசா இல்லை. அதான் சரி இங்க கூட்டிட்டு வருவோம், இங்க வந்து ஏதோ ஒரு வேலை வெட்டியை பார்க்கட்டும்னு பார்த்தோம். அதான் சரி வீட்டில் சொன்னாங்க இந்த பெயிண்ட் அடிக்கிறது நல்லது அப்படின்னு. அதான் சரி அவர் சேர்த்து விடுவோன்னு பார்த்தேன். ஏன் படிக்கலீங்களா? படிச்ச படிப்புக்கே நல்ல வேலை இருக்குங்களே. இல்லைங்கப்பா அவர் படிக்கலப்பா, குடும்ப கஷ்டம், அதனால அவர் படிக்கல. ஓ சரிங்கய்யா. கொஞ்சம் அவர் இந்த வாரத்தில் வர சொல்றேன், கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்க, வேலை எப்படி பார்க்குறாருன்னு பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா பெயிண்ட் அடிக்கிறது இல்லை எப்படி? அது என்ன இதுன்னு தெரியலப்பா, ஆனால் டீ மாஸ்டரா போய்கிட்டு இருக்காரு ஊர்ல. ஏங்க அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு எப்படிங்க ஒத்து போகும்? இல்லப்பா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை, ஆனால் பெருசா கூலி ஒன்றும் இல்லை. 600 ரூபா கொடுத்தாது எப்படி அந்த காலத்துக்கு செட் ஆகும்? அதான் சரி எங்கிட்ட எதுவும் வந்து ஒரு வேலை வெட்டி பார்க்க சொல்லுவோம், ஒரு கார்டு எதுவும் வாங்கி கொடுப்போம், அவங்க இலைய எடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டோன்னு பார்த்தோம். அதான் சரிங்க, அப்போ வர சொல்லுங்க. ஒரு 2 மாதம் வேலை செய்யட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி வேலை செய்கிறாருன்னு பார்த்துட்டு நான் ஏற்றி போட்டு கொடுக்க சொல்கிறேன். வர சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். நான் கூட என்ன சொல்வியோன்னு தெரியல, நானும் யார்ட்டடா போய் கேட்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் வர சொல்லுங்க பார்த்துக்கலாம். அம்மா எனக்கு பசிக்குதுமா. ஐயோ பிள்ளைய வேற கூட்டிக்கிட்டு வந்தேன், பசிக்குதுன்னு வேற சொல்கிறான். மணி வேற ஆகிப்போச்சு, எந்திரிக்கவும் முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஆண்டவனே. சரிப்பா, இங்கே இருந்தால் ஒன்றும் சரிப்பட்டு வராது. ஆட்டோக்கு இது எதுவும் பிடிச்சி வீட்டுக்கு போகிறது தான் நல்லது. அம்மாவை அப்படியே கொஞ்சம் பிடிச்சிக்கிறியா? சரிம்மா. ஐயோ ஊசி போட்டுமே ஒன்றும் சரியாக வரலையே. அம்மா அப்படின்னா நீங்க உட்காதுமா, நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. நீ இது எங்கிட்ட கூட்டிகிட்டு போய் வண்டி கிண்டி வந்து அடிச்சு கடிச்சு பிடிச்சின்னா அது வேற ஒன்று. நான் எங்கே போவேன்? ஐயோ வேணாம் ஐயா, நீ இரு, நான் ஏதாவது பார்க்குறேன். அம்மா எந்திரிக்க முடியலையே. பார்த்துமா பார்த்து எந்திரிங்கம்மா. ஐயோ ஆட்டோ எதுவும் கிடைக்குமான்னு தெரியலையே. ஆட்டோக்காரன் வேறு எவ்வளோ கேட்குறான்னு தெரியல. பஸ்ஸாக இருந்தால் கூட மகளிர் பஸ் இருக்கு, அதில் பிரியாக போயிடலாம். என்ன பண்ணுறது அம்மா? மொத்தத்தில் உன் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட நல்லா பேசுறாரு அவ்வளோதானே? அட போ சாமி, எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. முதல்ல இருந்து உங்ககிட்ட அன்பா தானே நடத்துக்கிறாரு, அப்புறம் என்ன உனக்கு சங்கடம்? இல்லை நீயே சொல்லு, இத்தனை வருஷம் அந்த ஆளோட நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஒரு பிள்ளையும் பெற்று எம்பட்டு தூரம் நான் எல்லாம் கஷ்டப்பட்டு வந்துட்டேன். அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அதெல்லாம் தோணவே இல்லைல்ல. இந்த காசுக்காக என்னை எப்படியெல்லாம் பேசிட்டான். இவன் அந்த காசை கொடுக்காம நான் அங்கே போய் இருந்தேன்னு வையே, ஆத்தாடி ஆத்தா, என்னை இப்படி எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு உடம்பு செல்லணுன்னே விடுவதுன்னு நினைக்கிறியா? என்ன எல்லாம் இப்படி இருக்காங்கன்னு எனக்கே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. பாரு, நீ எதையும் போட்டு குழப்பிக்காத சரியா? அவரோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, அதுக்கேற்றாப்புல இருந்துக்க. உங்ககிட்ட அன்பா இருந்தால் அது போதும். எப்படியாவது நான் காசு இது பண்ணி கொடுத்துட்றேன். ஒன்றும் அவசரம் இல்லை சரியா? நீ முதல்ல உன் ஃபேமிலி லைஃப் பாரு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அத்தாடி இவன் வேற இருக்கானே, கடனுக்கு வாங்கலான்னு பார்த்தா. ஏ உமா, ஏண்டி அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க? வா வாங்க. என்னடி வேணும்? ஐயோ கடனுக்கு வேற வாங்கணும், இவன் வேற பக்கத்துலேயே இருக்கானே. என்னடி என்ன வேணும்? என்ன பண்ணிட்டு இருக்க? சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஜி லூசு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னடி பண்றேன்? பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன வேணும் உனக்கு?
அதுவா, காசை நாளைக்கு தாரேன். ஆ? ம் 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 எங்கள் அம்மாட்ட காசு கேட்டேன்டி, காசு இல்லைன்றுச்சு. ஒரு சிப்ஸ் பாக்கெட் மட்டும் கொடு, சரியா? நாளைக்கு தாரேன். என்ன குசு குசு? கடன் அன்பை முறிக்கும். ஏண்டி, கடன் கேட்போரின் கையும் முறிக்கும், வாயும் பொளக்கப்படும். ஏய், நான் உன் ஃப்ரெண்டுடி. எவரடி? கடை விஷயம், தொழில் விஷயம்லாம் ஃப்ரெண்டும் கிடையாது, ஃப்ரெண்டும் கிடையாது, சரியா? ஒழுங்க மரியாதை காசை வச்சுட்டு பொருளை வாங்கு. ஏய், என்னடி இப்படி பண்ற? உன்னை நம்பி தாண்டி வந்தேன். நம்ம ஊர்க்காரங்கள்ட்டெல்லாம் 10 ரூபா கொடுத்தா வாங்க முடிய மாட்டேங்குது. கடன் வாங்கி சாப்பிட்ற வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மூஞ்சி முகரை நீட்டுறானுங்க காசுன்னு கேட்டா. ஏண்டி, அவங்களும் நானும் ஒன்னா? ஏய், காசை வச்சுட்டு பொருளை வாங்கடி. ஏய், என்னடி நம்ம என்ன அப்படியா பழகி இருக்கோம்? பொருள் கொடுக்குற அளவுக்கு பழகலடி. எனக்கு உன் பொருளும் வேணாம், ஒரு வெங்காயமும் வேணாம். ஏய் நில்லடி சாமி, கைய விடு சாமி. யாராவது பார்த்தா இது நினைச்சுக்க போறாங்க, விடு. கூப்பிட ஒண்ணு அப்படி வா. எருமை, இது உன் கடைடி. நீ எதுக்குடி என்கிட்ட 3வது மனுஷங்க மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன வேணுமோ எடுத்துட்டு போடி, வாடி. எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீ தான் சொன்னல, கடன் கேட்டா கையை உடைப்பேன், வாயை பொழப்பேன்னு. எனக்கு ஒன்றும் வேணாம், காசை கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன். ஏ லூசு, நான் சும்மா விளையாட்டு பண்ணேன்டி. வாடி, வந்து எடுத்துட்டு போடி. எடுத்துட்டு போக கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ வேணா எடுத்துக்கோ, அதுக்கு நான் காசு கொடுத்துட்றேன். ஏய், சும்மா ஒரு சாலிக்கு. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, முடிஞ்சிரும் சோழி. கம்மன் இருல, இப்ப எதுக்குல எங்க அம்மாவை ஞாபகப்படுத்துற? வந்து எடுத்துட்டு போடி, வாடி. நான் அப்புறமேட்டுக்கு வாரேன். இப்ப எடுத்துட்டு போனா ஆவாதா? அப்புறமேட்டுக்கு வாரேன்டி. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் சாமி. உன் போக்கு ஒன்றும் சரியில்லையே. உமா கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் பண்ற. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. டே, நான் பொண்ணுடா. எனக்கு 2000 கண்ணு இருக்கு. இதுல யார் யாரு என்னென்ன பண்றாங்கன்னு கூடவா தெரியாம இருக்கும்? நானும் பார்த்துருக்கேன். நீ ஒரு நாள் கூட என்னையெல்லாம் அப்படி பார்த்த பார்வை கூட இல்லை. ஆனா உமாவை மட்டும் ஒரு தனி பார்வை பாக்குறியே. ஏய், கம்மன் இருல, யார் காலையில விழுந்துற போகுது. என்ன சங்கதி? ஏய், என்னடா வெக்கப்படுறியா? ஏய் லூசு, கம்மன் இரு லூசு, யார் காலையில விழுந்துற போகுது. வேணாண்டா சாமி, வேணாம். வேணான்னு தான் இத்தனை நாள் இருந்தேன். ஆனா எப்போ அவளோட கஷ்டம், அவங்க வீட்டோட சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணும்னு தோணுது. டேய், அப்ப என்ன அவளை விரும்புறியா? அப்பன்னு இல்ல, எப்பயில இருந்தோ. பாவி, ஒரு வார்த்தை கூட சொல்லலையேடா. சொல்ற நிலைமையிலேயாமா நம்ம இருந்தோம், நீயே சொல்லு பாப்போம். அட பாவி, உன்னை நல்லவேன்னு நம்பினேனடா, இப்படி பண்ணி புட்டியேடா. அட படுபாவி. எனக்கு சின்ன வயசுல இருந்தே உமாவை பிடிக்கும்பா. கொஞ்ச நாள் நான் வெளியே போயிட்டேன், அவளுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சேன். பட் அவளுக்கு இந்த கல்யாணம் ஆகலன்னு கேள்விப்பட்டதும் சரி நம்ம மனசில் இருக்கிறத சொல்லவே இல்லை. சரி ஒரு நாள் சொல்லுவோன்னு பார்த்தேன், ஆனால் சொல்ல முடியாமையே போயிடுச்சு. ஐயா, இதுக்கு தான் அன்னைக்கு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு காசெல்லாம் கொடுத்தியோ? அன்னைக்கே நோட் பண்ணுண்டா. எனக்கு சாதா காப்பி, அவளுக்கு மட்டும் பூஸ்ட் கலந்த பாலுன்னு யோசித்தேன். என்ன 2 கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு இப்போ தான் தெரியுது. இங்கே பாரு, உங்கள் அம்மாவை பற்றி உனக்கு தெரியும்ல. சும்மா யாராவது உங்ககிட்ட சிரித்து பேசுனாங்களே அவங்கள கிழிச்சு எடுத்துருவாங்க. இதில் வேற இவ மேலே காதல் பண்ணுறீங்க. காதோல் பண்ணிடுவாங்க உங்கள் அம்மா, சரியா? இல்ல நீ வேற அடிவயத்துல புளிய கரைக்காதல, கம்முன்னு இருல. நீங்க காத்தோல் பண்றது அவளுக்கு தெரியுமா? அவளுக்கு அதெல்லாம் தெரியாது. ரைட்டு. இவரு, நீ இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள எனக்கு இந்த பணம் கூட வேணாம். உமாவை அதுக்கு பதிலாக நீ சேர்த்து விட்டுரு. ஏண்டா, கடன் கொடுத்தா அதுக்கு வட்டி கேட்டு நான் பழக்கம்டா. நீ என்னடா சேர்த்து விடுன்ற? ஏய், ஏற்கனவே என்னை இந்த ஊருக்காரங்க எல்லாம் வாயாடி அப்படி இப்படின்னு பேசுறாங்க. இதுல இதை வேற பண்ணுனா என்னை என்னன்னு சொல்லுவாங்க. ஒரு நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்க மாட்டியா? உயிரை கொடுப்பேன்னு சொன்னா உயிரை மட்டும்தான் கேட்பியா? உங்க அம்மாவை இப்ப நினைச்சாலே எனக்கு அடிவேரெல்லாம் கலங்குது. ஐயோ ஆண்டவனே, 2 பேருக்கு தூது நான் போனேன், அவளைத்தான் என்னை தூசி துரும்ப தொடச்சி எடுத்துருவாங்க உங்க அம்மா. சரி பண்ணி விடு. அட படுவாவி, நண்பேன்னு நம்பி வந்ததுக்கு நம்மள நல்லா வச்சு செஞ்சு விட்டானே. இப்ப என்ன பண்றது? மொத்தத்துல ஒரு சம்பவம் உறுதி போல இருக்கு. ரைட்டு. அவ்வளவுதான்டா, ஆட்டோ க்ளோஸ். கில்லி மாதிரி எல்லாம் செட்டு சேர்ந்தாச்சுடா. ஏலே பையா, நீ மட்டும் எப்பா அடிக்கிற? ஒருவேளை சீட்டுக்கு எதுவும் ஒளியிருந்து வச்சிருக்கியா? எவரு ஒளிய வைக்கல, கிளியும் வைக்கல. சரியா? 1000 ரூபாய் சொன்ன மாதிரி பணத்தை எடுத்து வை.
வந்ததுல இருந்து 5000 போச்சுடா. இதுக்கு மேல குடுக்க காசுலடா. இன்னொரு ஆட்டத்தை மட்டும் போடுறா. விட்டதை பிடிச்சு போடுறேன். நீ விட்டதை பிடிக்கிறேன்னு கடைசியில விட்டத்தை தான் பிடிப்ப. நீ அடுத்து வை, அப்பதான் சீட்டை போடுவேன். சரிடா தம்பி, இந்த ஒரு ஆட்டம் மட்டும் போடு சரியா? ஒன்னே ஒண்ணுதான். நேத்து விட்டதை நினைக்கிறேன். இது போனா போது 5000 தொலைச்சுட்டா. இந்த ஒரு ஆட்டம் போடுவேன் சரியா? பங்காளி வா ஏன் வா. அப்புறம் பங்காளி அரிச்சீட்டா ஆமா எனக்கு ஒரு கை போட்டுருங்க. ஏறு, ஏற்கனவே 4-5 வாரம் நீ இப்படியே வெறும் கையை போட்டுக்கிட்டு ஓடிட்ட. அப்பெல்லாம் இனி போட முடியாது சரியா? வெறும் கையில முளம் போட்டதெல்லாம் போதும். காசை வை, ஆட்டத்தை போடுறோம். தானே நாங்கெல்லாம் 5000 இழந்துட்டு உட்காந்துருக்கோம். இவங்க வருவாங்களாம், பங்காளி கிங்காளின்னு வாங்கலாம். உடனே இவங்க போட்டுருவாங்களாம். நம்மலாம் சொந்தக்காரவங்க, அடுத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தலாமா? இந்த காலத்துல சொந்தக்காரன் பந்தக்கால ஆட்டி விட்டு போவான். அதனால சொந்தக்காரன் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. காசு இருந்தா விளையாடு, அப்படி இல்லையா கிளம்பிக்கிட்டே இரு. கையில காசு, வாயில தோசை. வெறுங்கையில இங்க முளம் போட முடியாது.